வணக்கம். உலக அரசியல் சதுரங்கத்துல இந்தியா ஒரு பெரிய காய நகர்த்த போற மாதிரி தெரியுது. அந்த காய் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். டிசம்பர் 4, 5 தேதிகள்ல அவர் இந்தியாவுக்கு வராரு. இது உலக மீடியாவில இப்ப பெரிய பேச்சா இருக்கு. பல மேற்கத்திய நாடுகள் புட்டின் மேல கைது வாரண்ட் போட்டிருக்கு. நாம ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறதுக்கே ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில புட்டினே நேர்ல இந்தியாவுக்கு வர்றது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் என்ன மாதிரி ஒரு செய்தி அனுப்பும்? இதுதான் இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. 2025 வருஷத்துல புடின் போன வெளிநாட்டு பயணங்களோட பட்டியலை பார்த்தா அது ரொம்ப சின்ன. ஆமா, பெலாரஸ், சீனா, தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் இப்படி போன இடங்கள் எல்லாமே ஏதோ ஒரு உச்சி மாநாட்டுக்காகவோ இல்ல பல நாடுகள் கலந்துக்கிற ஒரு நிகழ்வுக்காகவோ தான் இருந்துச்சு. ஓஹோ. அலாஸ்காவில அமெரிக்காவோட நடந்த சந்திப்பு கூட ஒரு தோல்வியில தான் முடிஞ்சது. அதாவது அந்த பயணங்கள் எல்லாமே ஒரு குரூப் டூர் மாதிரி, ஒரு நாட்டுக்காக மட்டும் தனியா போன பயணம் இல்ல. ஆனா இந்தியாவுக்கு வர்றது அப்படி இல்ல. இது ஒரு நேரடி இருதரப்பு சந்திப்பு. 2025ல இப்படி ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்ற ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். இதுவே ரஷ்யா இந்த உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு காட்டுது. ஆமா, ஆனா ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டிருக்குன்றது உண்மைதான். அந்த கோணத்துல பார்த்தா இது அவங்களுக்கு இருக்கிற சில வாய்ப்புகள்ல ஒண்ணு. அப்போ இது ஒரு நிர்பந்தம்னு சொல்றீங்களா? இல்ல. ஆனா இந்த பயணத்துல விவாதிக்கப்பட போற விஷயங்களை நம்ம பார்க்கணும். S-500 மாதிரி அதிநவீன ஆயுதங்கள், $100 பில்லியன் வர்த்தக இலக்கு, அப்புறம் நாம பேச போற ரெலோஸ் ஒப்பந்தம், இதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நிர்பந்தத்துல நடக்கிற சந்திப்பு மாதிரி தெரியல. அப்போ இது ஒரு திட்டமிட்ட நகர்வு. நிச்சயமா 2 நாடுகளும் சேர்ந்து தங்களோட நீண்டகால நலன்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தோட முன்னெடுத்து செல்ற மாதிரி தான் தெரியுது. அந்த பெரிய திட்டத்துல ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த S-500. ஊடகங்கள் இதை செயற்கைக்கோள் அழிப்பான், அதாவது சேட்டலைட் கில்லர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டப்பேரோட பேசுது. ரஷ்யாவும் அப்படிதான் விளம்பரப்படுத்துது. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? ரஷ்யா சொல்றது S-500 எந்த செயற்கைக்கோளையும் சுட்டு வீழ்த்தும்னு. ஆனா அமெரிக்க தரப்பு இதை ஏத்துக்கல. அவங்க என்ன சொல்றாங்க? S-500 அமைப்பு போர் விமானங்கள், ஏவுகணைகள்னு 600 கிலோமீட்டர் தூரத்துல வர எதையும் மிக துல்லியமா தாக்கி அழிக்கிற சக்தி கொண்டது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா செயற்கைக்கோள் விஷயத்துல அதோட சக்திக்கு ஒரு எல்லை இருக்கு. ஒரு நிமிஷம். அப்போ ரஷ்யா சொல்ற சேட்டலைட் கில்லர்ன்றது ஒரு மார்க்கெட்டிங் தந்திரமா, இல்ல உண்மையிலேயே அதனால ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? பாதிப்பை ஏற்படுத்த முடியும், ஆனா எல்லா செயற்கைக்கோள்கள் மீதும் இல்ல. அதோட எல்லை என்னன்னா தாழ் பூமி சிற்றுப்பாதை, அதாவது லோ எர்த் ஆர்பிட். பூமிக்கு மேல 300ல இருந்து 500 கிலோமீட்டர் உயரத்துல சுத்துற பெரும்பாலான செயற்கைக்கோள்களை இதால ஒன்னும் பண்ண முடியாது. அதோட ஏவுகணை அவ்வளவு உயரத்துக்கு போகாதா? கரெக்ட். அப்ப எதைத்தான் இதால தாக்க முடியும்? பூமிக்கு மிக மிக அருகில, அதாவது சுமார் 700 கிலோமீட்டர் உயரத்துல பறக்கிற சில உளவு செயற்கைக்கோள்கள் இல்ல சின்ன சின்ன செயற்கைக்கோள்கள் இந்த வரம்புக்குள்ள வரும். ஓஹோ. அத வேணா இதால சுட்டு வீழ்த்த முடியும். அப்படியானால் சர்வதேச விண்வெளி நிலையம் மாதிரி உயரமான செயற்கைக்கோள்களை இது ஒன்றும் செய்யாது. இதுதான் விஷயமே. இது ஒரு முழுமையான செயற்கைக்கோள் அழிப்பான் இல்லைனாலும் இது எதிரி நாடுகளுக்கு ஒரு பெரிய உளவியல் அழுத்தத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு பாகிஸ்தான் கிட்ட சுமார் 8 செயற்கைக்கோள்கள் இருக்கு. அதுல 4 இல்ல 5 ரொம்ப முக்கியமான உளவு மற்றும் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள். இனிமே அந்த செயற்கைக்கோள்கள் இந்திய எல்லைக்கு மேல வரும்போது இது S-500 வரம்புக்குள்ள இருக்கா இல்லையா என்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு விதமான செக்மேட். ஒரு போர் சூழல்ல பாகிஸ்தானோட தகவல் தொடர்பு அமைப்பை முடக்கிறதுக்கு இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும். அதனாலதான் இது ஒரு முக்கியமான ஆயுதமா பார்க்கப்படுது. ஆமாம். பொருளாதார ரீதியா 2030க்குள்ள இந்தியா ரஷ்யா வர்த்தகத்தை $100 பில்லியன் உயர்த்தணும்னு புடின் ஒரு இலக்கு வச்சிருக்காரு. இது சாத்தியமா? ஏன்னா இப்போ இருக்கிற சூழல்ல உலக நாடுகள் எல்லாம் ரஷ்யா மேல பொருளாதார தடை விதிச்சிட்டு இருக்காங்க. ஆதாரங்களை வச்சு பார்த்தா இது அடையக்கூடிய இலக்குமா தான் தெரியுது. நீங்க பாருங்க, அக்டோபர் மாசம் மட்டும் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து 2.5 பில்லியன் யூரோ மதிப்புக்கு எண்ணெய் வாங்கியிருக்கு. இத்தனை மேற்கத்திய அழுத்தங்களுக்கு நடுவுலயும் இது நடக்குது. எண்ணெய் இல்லாம வைரம், உரம், மருந்து பொருட்கள்னு பல துறைகள்ல வர்த்தகத்தை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ $100 பில்லியன் ஒரு லட்சிய இலக்கா இருந்தாலும் அது முடியாத காரியம் இல்ல. இல்ல. சரி, பொருளாதாரத்தை விட முக்கியமான ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, அதுதான் ரெலோஸ். ரெலோஸ் RELOS, Reciprocal Exchange of Logistics Agreement. அதாவது பரஸ்பர தளவாட பரிமாற்ற ஒப்பந்தம். இந்த பயணத்துல இது கையெழுத்தாகலாம்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த பேர் கொஞ்சம் புதுசா இருக்கு. இது என்ன மாதிரியான ஒப்பந்தம்? இது ஒரு ராணுவ ஒப்பந்தம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒருத்தர் வீட்டு சாவியை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கற மாதிரி. அப்படியா?
இந்தியா ஏற்கனவே அமெரிக்கா கூட லெமோவா ஒப்பந்தம், பிரான்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மாதிரி நாடுகளோட இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கு. ஆமா, அது தெரியும். இதன்படி அந்த நாடுகளோட ராணுவ கப்பல்கள், விமானங்கள் எல்லாம் நம்ம ராணுவ தளங்களுக்கு வந்து எரிபொருள் நிரப்பிக்கலாம், பழுது பார்த்துக்கலாம், வீரர்கள் ஓய்வெடுக்கலாம். சரி. அதே மாதிரி நாமளும் அவங்க தளங்களை பயன்படுத்தலாம். இந்தியா இதுவரைக்கும் இந்த ஒப்பந்தத்தை மேற்கத்திய சார்பு நாடுகளோட மட்டும்தான் செஞ்சிருக்கு. ரஷ்யாவோட இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டா மேற்கத்திய சார்பு இல்லாத ஒரு பெரிய நாட்டுடன் இந்தியா செய்யற முதல் ராணுவ தளவாட ஒப்பந்தமா இது இருக்கும். உலக அரங்கில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதலாவதா, இந்திய பெருங்கடல்ல ரஷ்யா கடற்படையோட நடமாட்டம் அதிகமாகும். ரஷ்யா நாடாளுமன்றம் இதுக்கு ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அவங்க தயாரா இருக்காங்க. அப்போ அமெரிக்கா இதை எப்படி பார்க்கும்? ஒரு பக்கம் அவங்களோட லெமோவா ஒப்பந்தம், இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட ரிலோஸ். இந்தியா 2 படகுலையும் கால் வைக்குதுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? நிச்சயமா நினைப்பாங்க. ரஷ்யாவோட இவ்வளவு நெருக்கமா ராணுவ தளங்களை பகிர்ந்துக்கிற இந்தியாவை எப்படி நம்புறது என்ற கேள்விய அமெரிக்காவிலயும் ஐரோப்பாவிலயும் எழுப்புவாங்க. அப்போ இந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது இந்தியா இனிமேல் யாருக்கும் ஒரு ஆல் வெதர் அலி, அதாவது எல்லா காலத்திலும் உடமிருக்கும் நட்பு நாடாக இருக்க விரும்பல. அதுக்கு பதிலா ஒரு ஆல் ஆப்ஷன்ஸ் பிளேயராக உருவெடுத்துட்டு இருக்கு.